ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் யூஸ் பண்ணி ஒரு எம்மையான ட்விஸ்டாக ரெசிபியை பார்க்க போகிறோம். அது ஏன் ட்விஸ்டின் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பைனாப்பிளோட க்ரௌன் பாட்டை தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. இந்த க்ரௌன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா இதை நம்ம வீட்டில் பிளான்ட் பண்ணோன்னா நமக்கு பைனாப்பிள் பிளான்ட் வளரும். நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி ஆனதுக்கப்புறமா 2 சைடுமே நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை 2 டைப்ஸாக கட் பண்ண போகிறோங்க. ஒன்று நல்லா செமி சர்க்கிளாக கட் பண்ண போகிறோம். இது ஷேப் நல்லாவும் இருக்கும். நம்ம செமி சர்க்கிளாக கட் பண்ணது பெரியவங்க சாப்பிடலாம். பட் வீட்டில் ரொம்ப குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களால கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீஸ் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிள்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ண. இது ஏன் ட்விஸ்ட்டுன்னு நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அந்த க்யூப்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்லைசஸ், செமி சர்க்கிள் எல்லா பைனாப்பிள்ஸையுமே ஒன்றா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வினிகர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சில்லியும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்லி, சால்ட் அண்ட் வினிகர் இதெல்லாமே ஆட் பண்ணும்போது பைனாப்பிளோட டேஸ்ட் எப்படின்னா வாவ்னே சொல்லாங்க, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை ஆஃப்டர் லஞ்ச் அந்த மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட்டாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.